அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மறுபடியும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வா சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் வந்து சாரி, என்னால் வந்து கண்டினியூவா உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப பிஸி ஷெட்யூல்டு இருந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல டாப்ல இருக்குது, ஹைல இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு, மார்க்கெட் வந்து அதை இங்கிருந்து மேலே மேலே போகுமா பிரேக் அவுட் ஆகி, இல்லை அப்படி மேலே போச்சுன்னா எங்கே வரையும் போகும், கீழே வந்துச்சுன்னா எதுக்கு அப்புறம் ஆச்சுன்னா, எந்த லெவலுக்கு அப்புறம் கீழே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால தான் இன்னைக்கு நான் இந்த செஷன். ஸோ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். அதனால தான் நான் இப்போ டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இந்த டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த லோ இந்த டாப் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிளியரா தெரியுது. இங்க 0.5 இந்த ஏரியால சப்போர்ட் எடுத்துட்டு மேல டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாமே பேசிக்கா தெரியும். எப்பயுமே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி மேல போயிட்டு ரீட்ரேஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எங்க வரை போகும் அப்படின்றத பார்த்தோம்னா தான் இந்த ஒவ்வொரு லெவல். ஸோ இப்ப போய்கிட்டு இருக்க இந்த ஒரு ட்ரெண்டு எங்க வரையும் போகும் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா, இங்க 48,407 இருக்கு பாத்தீங்களா, இங்க வரையும் போறதுக்குரிய வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது பிரேக் ஆயிட்டு இந்த லெவல்ல திரும்ப ரீட்ரேஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆனா தான் இதுக்கு மேல போகும். நான் கொஞ்சம் பெருசா இருக்கிறேன், நல்லா பாருங்க. ஸோ இப்போ இங்க இருந்து போறது இந்த லெவல், இங்க இருந்து மேல போய்கிட்டு இருக்கு, இதுல இருந்து மேல போய்கிட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் ஆகி திரும்ப இந்த இடத்த ரீட்ரேஸ்ட் ஆகி பிரைஸ் இந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் மேல இந்த லெவல், அதுக்கப்புறம் இப்படி மேல போகும். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த 48,407 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேல பிரேக் ஆனா தான் அடுத்த லெவல் போகும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ட்ரெண்ட் எப்ப சேஞ்ச் ஆகும், இந்த அப் ட்ரெண்ட் இப்ப மேல போயிட்டு இருக்குது எப்ப சேஞ்ச் ஆகும்னு நல்ல கிளியர் பிக்சர் நம்மளுக்கு வேணும்னா, இந்த பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லைங்களா, இந்த மினிமம், நான் சொல்றது மினிமம் இந்த ஏரியா, சாரி இந்த லெவல், இது ரெண்டும் ஃபெயில் ஆனா தான் இதுக்கு கீழே வரும். ஏன்னா இங்க லோ இருக்குது ஒரு லோ, பட் நல்ல ஒரு சப்போர்ட் இந்த ஏரியா. ஸோ 46,315 இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட். இதுக்கு கீழே போச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. மேல வந்து 48,407க்கு மேல போச்சுன்னா தான் நம்மளுக்கு அடுத்த லெவல் போகும். அது 49,000, அதாவது 49,500. இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாக்குறோம். இது வந்து சின்ன ஒரு பிக்சர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன இருக்கும் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் லெவல்ஸ். அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா இந்த 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 லெவல்ஸ் இது, அதாவது 45,400, அப்புறம் 44,300. ஸோ இதெல்லாம் ரொம்ப கீழே இருக்கு, இதை பத்தி யோசிக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம ஃபோக்கஸ் 46,315 கீழே போனா தான் நம்ம ஒரி பண்ணணும். அது வரையும் நம்ம மேல இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு நடுவுலயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த 2,000 பாயிண்ட்டுக்கு இடையில வந்து நம்ம வந்து எந்த சப்போர்ட் பார்க்கணும், எந்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணுன்றதை நம்ம சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம். சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்னா நெக்ஸ்ட் நம்ம 1 ஹவர்லையும் பார்க்கலாம், இல்ல டைரக்டா நம்ம இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ்லயும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க. ஸோ நான் இது எதுக்கு கொண்டு வரேன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன, அதாவது பெரிய பிக்சர்ல இருந்து நார்மல் டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஐடியா நல்லா கிடைக்கும். இப்ப பாருங்க இந்த ரேஞ்ச் இப்ப ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். 48,500க்கு மேல போனா தான் அடுத்த ட்ரேடு அப்சைடு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன். கீழே வந்து 46,200க்கு கீழே போயிடுச்சு, 300க்கு கீழே போகுது அப்படின்னா தான் டவுன் ட்ரெண்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் நீங்க இந்த லோ கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா
இப்படி போகுது. ஓகேங்களா? ஸோ பிரைஸ் இங்க போயிட்டு பிரைஸ் இங்க இருந்து மேல போயிட்டு கீழே வந்திருக்கு. திரும்ப மேல போயிட்டு இங்க வந்துட்டு அப்படியே மேல போகுது. ஓகேங்களா? அதாவது இன்னும் போகல, இந்த ஏரியா இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் இது பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு திரும்ப மேல போகும். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து திரும்ப இந்த லெவலுக்கு வரும். இந்த ரேஞ்ச் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இந்த இது பிரேக் ஆச்சுன்னா தான் அடுத்து கீழே வரும். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இப்படி போட்டு வச்சிருக்கோம். இது பிரேக் ஆனால் தான் அடுத்து ஃபர்தர் கீழே வரதுக்குரிய வாய்ப்புகள். இப்போ இதுல நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் கிடைக்கும், எங்க சப்போர்ட் அப்படின்னா இங்கே அகைன் நீங்க ஃபிபனாச்சி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் ஐ எவர் சீன். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு நல்ல லெவல்ஸ் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 0.618ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அகைன். ஸோ இந்த லெவல்ல நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய இன்ட்ராடேக்கு வந்து இது நல்லா இருக்கும். உங்களுக்கு லெவல் பார்த்தீங்கன்னா இது 48,070க்கு மேல இங்க பாருங்க, உங்களுக்கு வரும் 48,070க்கு மேல உங்களுக்கு டார்கெட். அதாவது லாங் போகலாம். போனீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 48,232. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா 42,400 ஒரு நல்ல ஒரு குயிக் மூவ் கிடைக்கும். இதை நான் திரும்ப சின்ன டைம் ஃப்ரேம்ல போனா உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. டவுன் சைடு இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த 47,700. ஸோ 650 நீங்க எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்டு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். இந்த லெவல் நீங்க வச்சுட்டீங்கன்னா இன்னும் சேஃபா இருப்பீங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து ஓவர் ட்ரேட் கம்மி பண்ணோம்னா நல்ல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு அதுல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க 47,548 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. ஓகே. இல்ல அதுக்கு முன்னுக்கு நீங்க ஏதாவது நல்ல ஒரு ட்ரேட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த லெவல் இந்த லோ வச்சுக்கோங்க. 47,700. ஸோ இதுக்கு கீழே போனா தான் நீங்க வந்து டவுன் சைடு ட்ரேடை எடுக்கணும். இல்லாட்டினா எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் எதுக்கு ஓவர் ட்ரேட் பண்ணி நீங்க பணத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் சொல்லுங்க. தேவையில்லாம புரோக்கரேஜ் கொடுக்கணும். எல்லா டாக்ஸஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க வந்து என்ட்ரி லெவலை மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதை நம்ம 5 மினிட்ஸ்ல போய் பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இதுதாங்க பிக்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இதுலயும் போயிட்டு இன்னும் நீங்க ட்ரேட் எடுக்கிறதா எடுக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஸ்விங் ஹை ஸ்விங் லோலாம் மார்க் பண்ணி பண்ணலாம். பட் அவாய்ட் பண்ண என்ன கேட்டீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன இதுல போய் நீங்க வந்து ஓவர் ட்ரேட் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு நீங்க என்ட்ரி வந்து 5 மினிட்ஸ்ல வந்து எடுத்துக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து என்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 47,700ல இருந்து 48,050 வரை இந்த ஏரியால நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ரீசன் இது சைட்வேஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய பிரீமியம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால பண்ணாதீங்க. 48,050க்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆனா நீங்க 48,232 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து இது நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் ஆகும். இதுல ஒரு 200 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 47,700, அதாவது 698 நீங்க 700 எடுத்துக்கோங்க. 700க்கு கீழே போச்சுன்னா நீங்க போகலாம். டவுன் சைடு நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ 700 வச்சுக்கோங்க நீங்க. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு 50, 60 பாயிண்ட். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு 47,550 வரையும் போய்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஓவரால் பிக்சர். நீங்க பொறுமையா நீங்க ட்ரேட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட், அதாவது கேபிட்டலை சேவ் பண்ணி நீங்க பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்குரிய லெவல். ஸோ இப்போ நிஃப்டியில நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியில் நான் ஆல்ரெடி சேம் அதே கான்செப்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணி இங்கேயும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ த டைம் நம்மளுக்கு வந்து கன்சியூம் ஆகாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஹவர்லி டைம் ஃப்ரேமில் இல்லை டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் தான் வருது. நான் உங்களுக்கு என்ன எக்ஸாக்ட் லெவல் சொல்லிடுறேன். ஸோ 21,560 வச்சுங்களேன். 560க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் நல்லா போகலாம். ஒரு 600 பாயிண்ட் உங்களுக்கு வந்து மூவ் கிடைக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா 22,600. இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல, டே டைம் ஃப்ரேம்ல. டவுன் ட்ரெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுனா 21,000 இந்த 70 இருக்குங்களா, 21,000 நீங்க வச்சுங்களேன். இதுக்கு கீழே போனா தான் உங்களுக்கு
டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதுக்கு இடையில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்லயே தான் இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்க வந்து என்ட்ரி லெவல் என்னன்றத நான் இப்ப காமிச்சிடுறேன். 21,420க்கு கீழ நீங்க வந்து புட் சைடு போகலாம். டார்கெட் 21,380, 21,340, 50 கிட்ட. ஓகே. இதே இது நீங்க லாங் போணும்னா வெயிட் பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்க்கு மேல போனா தான் உங்களுக்கு கிளியர் மூவே கிடைக்கும். அதுக்கு அது இது வந்து நீங்க ஓகே. இங்க என்ன வருது எக்ஸாக்ட்டா 508 நீங்க மேலயே வச்சுக்கோங்க. அதான் பெட்டர். ஸோ 510, 500, 510க்கு மேல போச்சுன்னா நீங்க லாங் போலாம். ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்படி இல்லைன்னா இதுக்கு நடுவுல இந்த ஏரியால நீங்க ட்ரேடே பண்ணாதீங்க. பொறுமையா வெயிட் பண்ணி 1 ஆர் 2 ட்ரேட் எடுங்க ஒரு நாளைக்கு. அது போதும். ஸோ இதுதான். இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப வந்து நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெலிகிராம் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல மேக்ஸிமம் 1 அதாவது 2 மேக்ஸிமம் குடுப்பேன் ஒரு நாளைக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது ஏன் 2 ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர் ட்ரேட வந்து கம்மி பண்ணணும். நெறைய பேர் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேட்னால தான் நம்ம லாஸ் ஆகுறோம். ஓவர் ட்ரேட் காலையில ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 ரூ. 3000 ப்ராஃபிட்ல இருப்போம். அதே இது ஆஃப்டர்நூன் செகண்ட் செஷன்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்ல 3:30க்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 3000 ப்ராஃபிட் போய் மைனஸ்ல 3000 போயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் ஓவர் ட்ரேட். ஸோ அந்த ஓவர் ட்ரேட் எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாத்துக்குமே அந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட். ஸோ 20 டூ 40 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 50 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் கேதர் பண்றோமா போதும். அதுல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா, நம்ம அதுக்கப்புறம் லாட் சைஸ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ தேங்க் யூ. ஐ வில் ட்ரை. இந்த மாரி டெய்லியும் வந்து ஒரு அப்டேட் குடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். மத்தபடி மேக்ஸிமம் ஹீரோ, ஜீரோ கால் அதுலலாம் தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா ஹீரோ இல்லாட்டி அது 0 தான். கேப்பிட்டல் வீணா தான் போகும். அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஜாக்பாட் அடிக்கும். அதுக்காக நீங்க மத்த ஒவ்வொரு நாளும் அதாவது 10 நாள்ல ஒரு நாள் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குதுன்னா, 10 நாள் நீங்க பண்ற லாஸ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அத நீங்க சேர்த்து வச்சிருந்தாவே உங்களுக்கு அதுவே ஒரு ஜாக்பாட் தான். தயவு செய்து ஹீரோ, ஜீரோலாம் போகாதீங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க் யூ சோ மச்.